Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோவில் பருப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். 1 கப் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வச்ச பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 2 வற்றல் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பருப்பு கறியில் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.